பிள்ளைங்களா, நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்திருக்கு. அது என்னது அப்படிங்கறத இதுல பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு செய்தியை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. அதுதான் தன்னுடைய ஆனுவல் பிளானர். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்க வெளியிடதா இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க வெளியிட்டுட்டாங்க. என்னென்ன எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படிங்கறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல பார்க்க போறோம். சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் டேட் எப்போ, எக்ஸாமினேஷன் டேட் எப்போ அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வேரியஸ் எக்ஸாமினேஷனை நடத்துறாங்க. நடத்தும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸாம்ல என்ன இருக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அதுவே அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அப்படி அலட்சியமா விட்டுறாதீங்க. அந்த ஆனுவல் பிளானர் தான் முதல்ல நம்ம ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு முதல் படிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதை பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். சோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 6 விதமான எக்ஸாம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்றாங்க. அந்த 6 விதமான எக்ஸாமுக்குள்ள டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு அரசு கீழே இருக்கக்கூடிய வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி இருக்கும். அந்த வேகன்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலாட் பண்ணுவாங்க. சரி, இப்ப நம்ம முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். சோ அதாவது என்னதுன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்றாங்க. சோ இங்க இந்த 6 வகையான எக்ஸாம்ல 3 டைப்பான டெக்னிக்கல் சர்வீசஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நடத்துறாங்க. இது போக ரிமைனிங் இருக்கக்கூடியதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சின்ன வேரியேஷன் தான் இதுல இருக்கு. சோ டெக்னிக்கல் படிக்கிறவங்க டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் டெக்னிக்கல் படிக்கிறவங்க சிவில் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேயா? சரி, இப்போ வாங்க டெக்னிக்கல் சர்வீஸ். இந்த டெக்னிக்கல் சர்வீசஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட். அதாவது ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க. அந்த எக்ஸாமினேஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த எக்ஸாமுடைய நோட்டிபிகேஷன் டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா 20 மே, அதாவது அடுத்த வருஷம் மே மாசம் நோட்டிபிகேஷன் டேட். எக்ஸாம் எப்ப நடக்க போகுது அப்படின்னா 3 ஆகஸ்ட்ல நடக்க போகுது. அதாவது இந்த டெக்னிக்கல் சர்வீசஸ் உடைய எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி நமக்கு நடக்க போகுது. சோ பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 20 நோட்டிபிகேஷன் வருது ஆகஸ்ட், அதாவது ஒரு 3 மாசம் நமக்கு இடைவெளி இருக்கு. சோ இந்த இடைவெளி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து தமிழ்நாட்டுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹையஸ்ட் போஸ்ட ஹோல்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒன்று கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். எல்லாத்துக்குமே தெரியும் குரூப் 1. சோ இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல எல்லா மாணவ மாணவிகளுக்கும் குரூப் 1 கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். சோ அதையும் டிஎன்பிஎஸ்சி நாங்க அடுத்த வருஷம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எப்போ அதனுடைய நோட்டிபிகேஷன் 3/6ல இந்த நோட்டிபிகேஷன் டேட் ரிலீஸ் பண்ண போகுது. எப்போ எக்ஸாமினேஷன் நடக்குது அதுதான் நம்ம பார்க்கணும். 6ஆம் தேதி 9வது மாசம், அதாவது செப்டம்பர் மாசம் 6ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க. சோ கண்டிப்பா குரூப் 1 நடக்கும் அப்படிங்கிறது இந்த தடவை டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய ஆனுவல் பிளானர்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உறுதியா சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து பாருங்க கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். ஆல்ரெடி மேல ஒரு டெக்னிக்கல் சர்வீஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 3வது எக்ஸாம் உங்க டெக்னிக்கல் சர்வீஸ் நடத்த போறதா சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல நான் சொன்னேன் இது நான் இன்டர்வியூ போஸ்ட். சோ இதுவும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் தான். அது என்னடா இதுவும் நான் இன்டர்வியூ போஸ்ட் இதுவும் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னா அந்த எக்ஸாம் எலிஜிபிலிட்டி இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல், அதாவது 3ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாம் உடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா டிகிரி. இந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா டிப்ளமோ ஐடிஐ லெவல், அதாவது ஒரு ஜேடிஓ ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் அல்லது பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சர்வேயர் லெவல் எக்ஸாமினேஷன் இங்க நடக்க போகுது. ஓகே, சோ இந்த எக்ஸாமுடைய நோட்டிபிகேஷன் டேட் எப்போ? ஜூலை மாதம் 7ஆம் தேதி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. எப்போ இந்த எக்ஸாமினேஷன் நடக்க போகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 20 செப்டம்பர்ல நடக்க போகுது இந்த எக்ஸாமினேஷன். சோ அதனால இந்த டெக்னிக்கல் படிக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இது படிக்கிறவங்களுக்கும் இது ஒரு என்னது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல படிச்சிருப்பாங்க. அவங்க டிப்ளமோ லெவல்ல எழுதும்போது அவங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்களால கிளியர் பண்ண முடியும். அடுத்து கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 குரூப் 2A. ஓகே, எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வருஷம் இப்பதான் குரூப் 2 எக்ஸாமினேஷன் குரூப் 2 குரூப் 2A பிலிம்ஸ் நடந்திருக்கு. அப்ப அடுத்த வருஷம் நடக்குமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி அதையும் உறுதிப்படுத்திட்டாங்க. கண்டிப்பா நாங்க
குரூப் 2 குரூப் ஏ எக்ஸாம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட நோட்டிபிகேஷன் டேட் எப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னா 11/8, அதாவது ஆகஸ்ட் 11ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. எக்ஸாம் எப்ப நடக்க போகுது அப்படின்னா 25 அக்டோபர்ல நடத்துறாங்க. புரிஞ்சா? 25 அக்டோபர்ல நடத்த போறாங்க. அப்போ கண்டிப்பா நமக்கு எந்த எக்ஸாம் இருக்கு? குரூப் 2 குரூப் ஏ இருக்கு. அப்போ குரூப் 2 குரூப் ஏ படிக்கிற மாணவர்கள் குரூப் 1 படிக்கக்கூடிய மாணவர்களை தவிர்த்து அடுத்த போட்டித் தேர்வு மாணவர்கள் என்ன படிப்பாங்க? குரூப் 2 குரூப் ஏ. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய போஸ்ட் பாத்தீங்களா? கண்டிப்பா என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை கிளியர் பண்ணணும் ஆசை இருக்கிறவங்களுக்கு ஒரு இனிமையான செய்தியை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு இருக்கு. அடுத்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். சரி, ஓகே. ஆல்ரெடி ஒரு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இப்ப நடக்குது, 3/8 நடக்குது. இன்னொரு எக்ஸாமினேஷன் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 20ஆம் தேதி 9வது மாசம் நடக்குது. அது என்ன? தேர்டா ஒரு டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட். ரெண்டாவது உள்ளது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிப்ளமோ ஐடிஐ லெவல்ல இருக்கக்கூடிய நான் இன்டர்வியூ போஸ்ட். தேர்ட் அவங்க நடத்த போற எக்ஸாம் என்ன அப்படின்னா இன்டர்வியூ போஸ்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல். அவ்வளவுதான். சோ இதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட் வரும் அப்படிங்கறத இந்த 3 டெக்னிக்கல் சர்வீசஸ்லயும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வரும் அப்படிங்கறத நோட்டிபிகேஷன்ல டிஎன்பிஎஸ்சி வெளியிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சோ இதோடைய நோட்டிபிகேஷன் எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 31ல ரிலீஸ் பண்றாங்க. அப்போ நமக்கு ஆகஸ்ட் மாசம் 2 மகிழ்ச்சியான செய்தி ஒண்ணு இருக்கு. ஒன்னு குரூப் 2 குரூப் ஏ நோட்டிபிகேஷன், இன்னொன்னு என்ன அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்ல இருக்கக்கூடிய நமக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. இதனுடைய எக்ஸாம் எப்ப நடக்குது அப்படின்னா 14 நவம்பர்ல நடக்குது. அதாவது சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சில டெக்னிக்கல் இன்டர்வியூ சர்வீஸ் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு அழகிய செய்தியை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு இருக்கு. அடுத்து கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் குரூப் 4. மொத்த தமிழ்நாடு எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எக்ஸாம் தான் என்ன அப்படின்னா இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன். இப்ப ரீசெண்டா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா குரூப் 4 அந்த எக்ஸாம் அடுத்த வருஷம் இருக்கு அப்படிங்கறத டிஎன்பிஎஸ்சி உறுதிப்படுத்திட்டாங்க. சோ அதனுடைய நோட்டிபிகேஷன் எப்போ வருது அப்படின்னா 6/10, அதாவது அக்டோபர் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சோ அதுக்கு இந்த எக்ஸாமினேஷன் எப்ப இவங்க கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா 20 டிசம்பர். அப்போ டிசம்பர் மாசம் 20ஆம் தேதி இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகுது. இப்போ நோட்டிபிகேஷன் ஃபுல்லாவே பாருங்க இந்த வருஷத்துக்குள்ளே நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. எக்ஸாமினேஷன் டேட் பாருங்க எதுவுமே 2027க்கு கொண்டு போல, எல்லாமே எப்பவே நடத்துறாங்க 2024 நடத்துறாங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஆனுவல் பிளானர்ல என்ன வெளியிட்டு இருக்காங்களோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடத்திடுவாங்க. ஓகேயா? சரி, ஓகே. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மாணவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியையும் கொடுத்துட்டாங்க. இனி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்க எந்த சர்வீசஸுக்கு போறோம் அப்படிங்கிறத பக்காவா என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கினா கண்டிப்பா அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷைன் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்தினாதான் கண்டிப்பா நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்சஸ் ஆக முடியும். உங்களுடைய ஆனுவல் பிளானர் அடிப்படையில் எக்ஸாமினேஷன் நடக்குது. அந்த எக்ஸாமினேஷனை தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பா பயன்படுத்தி அடுத்த 2027க்குள்ள நீங்க எல்லாரும் கவர்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அரசு வேலையுடன் தொடங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.